ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். இடதோஷம் சல்லி தோஷம்னால சொல்கிறாங்க ஐயா, அதனால் என்ன பாதிப்பு வருங்க, அதை தீர்க்கறதுக்கு தீர்வுகள் எல்லாம் இருக்குங்களா ஐயா? நல்ல கேள்வி இது. வாஸ்து தோஷம்ன்றது வேற, இடதோஷன்றது வேற. வாஸ்துனா நீங்கள் கட்டியிருக்கிற வீட்டில் இருக்கிற வாஸ்து பிரச்சனை. இடதோஷம்னா நீங்கள் ஒரு வீடு கட்டியிருப்பீங்கள்ல, அந்த மனை கீழே பூமிக்கு கீழே இருக்கிற சல்லியங்களை இடதோஷம்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் இடதோஷம்னு சொல்லுவோம், சல்லிய தோஷம்னு சொல்லுவோம். சல்லியம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் இடம் வாங்கியிருப்பீங்க ஒரு பல 100 வருடங்களுக்கு முன்னாடி, இல்லை சில 100 வருடங்களுக்கு முன்னாடி, பல வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து அங்கே ஏதாவது புதையுண்டு இருக்கலாம். நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காடாக இருக்கலாம், ஏதாவது விலங்கினங்கள் புதையுண்டு இருக்கலாம், மனிதர்கள் கூட சில சமயம் புதையுண்டு இருக்கலாம். அங்கே எலும்பு, நகம், முடி, தோல், தலைமுடிகள் இந்த மாதிரி ஏதேனும் உள்ள பூமிக்கு அடியில் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அந்த பில்டிங் கட்டடம் எழுப்பியிருப்பீங்க. ஸோ அப்போ நம்ம வீடு வாஸ்துப்படி இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது, ஆனால் டெவலப்பே இல்லை, நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையிலேயே இருக்கிறோம், என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கும். நிறைய வாஸ்துக்காரரை கூப்பிட்டு பார்ப்பீங்க, சார் வாஸ்துலாம் நல்லா இருக்குங்க, ஒரு பூஜை புனஸ்காரங்களை பண்ணியிருப்பீங்க, நம்ம நிறைய என்னென்னமோ உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீடுகளில் பண்ணுவீங்க, நடக்காது. ஆனால் இது சல்லிய தோஷம்னு பேர். இதுக்கு பேர், இந்த சல்லியத்தை தீர்ப்பதற்கான எளிய பரிகாரம் இருக்குது. செலவே இல்லைங்க இந்த பரிகாரத்துக்கு. இது ஒரு தேவ ரகசியம்னு கூட சொல்லலாம். அப்போது சல்லிய பரிகாரம் பண்ணணும்னா என்ன பண்ணால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் சனி ஹோரையில் 10 to 11 வரும். உங்கள் வடகிழக்கு மூலையில், உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற வடகிழக்கு மூலையில் 1 அடிக்கு 1 அடி குழி தோண்டணும். அதில் இருக்கிற அந்த செம்மண்ணை எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஓடுகின்ற தண்ணீர், அது வாய்க்கால் அல்லது ஆறு எதுவாக வேணாலும் இருக்கலாம், கடலாக கூட இருக்கலாம், அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் தோண்டின அந்த இதை அன்றைய ஈவினிங்குள்ளே அதை கரைச்சிடணும். கரைச்சிட்டு ஆறாக இருந்தால், வாய்க்காலாக இருந்தால் அந்த ஆற்று மணல் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா நிறைய தண்ணீர்களில் பட்டு பட்டு அந்த மணலுக்கு புனித ஒரு சக்தி இருக்கும், புனித சக்தி, தெய்வீக சக்தி நிறைய இருக்கும். ஏன்னா ஜலம் இல்லையா, பஞ்சபூதங்களில் தண்ணீர் இல்லையா, அது பட்டு பட்டு அந்த மணலுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த மணல் கொண்டு வச்சுக்கங்க. எல்லாரும் உறங்கினதுக்கப்புறம் இரவு ஒரு 9-9:30 மணிக்கு மேலே பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பரிகாரத்தில் ஃபஸ்ட்டு மஞ்சள், நாட்டு சுண்ணாம்பு, சீனி, சர்க்கரை, கோமியம் இருந்தால் கோமியம், அது இல்லைன்னா பன்னீர், இதை 4ஐயும் கலக்கி சம அளவு கலக்கிங்க. கலக்கி அந்த குழி தோண்டி இருப்பீங்க இல்லையா, அதில் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்குள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வந்த ஆற்று மணலை உள்ளே போட்டுட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மண் பூரா நீங்கள் போட்டு நிரவி நீட்டாக சமன்படுத்திட்டு, அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு வெண்பூசணி, ஒரு தேங்காய் பலி கொடுக்கணும். இதுக்கு பேர் சாத்வீக பலின்னு சொல்லுவோம். பலி கொடுத்துடணும். எலுமிச்சம்பழமாக இருந்தால் 4 அறுத்து சுற்றி போட்டுருங்க. வெண்பூசணியை 4 அந்த இடத்துல வெட்டி ஓரமாக 4 மூலைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கலாம். கடைசியாக தேங்காயில் சூடை ஏற்றி உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் சுற்றி, உங்கள் வீடு முழுக்க சுற்றி அந்த இடத்துல சல்லியம் பண்ண இடத்துலையும் சுற்றி சுத்தமாக போட்டு வெளியில் செதறகாய் போட்டு உடைச்சிட்டு அது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் தள்ளி விட்டுருங்க. இப்படி இந்த பரிகாரம் பண்ணுவதனால அந்த சல்லியம் கண்டிப்பாக 100% நீங்கி அந்த பூமி புனிதமடையும். ஏன்னா உள்ள மாட்டு கோமியம், அதுக்கப்புறம் சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் மஞ்சள், இவ்வளவும் போய் உள்ளே போய் ஒரு ஸ்பிளிட் ஆகி அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவிட்டியை க்ளோஸ் பண்ணி பக்காவாக பண்ணிடும். ஏன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை வந்தால் கூட மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டு தான் ஆரத்தி எடுக்கிறோம். ஏன்னா அந்த திருஷ்டி, அந்த தொந்தரவுகள் முழுமையாக நீங்கிறதுக்கு அதை நம்ம செய்வோம். அதுக்கான கோட்பாடு தான் நம்ம இப்போ சொல்கிற பரிகாரத்தினுடைய தன்மை. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் அந்த சல்லிய தோஷம் நீங்கி அந்த இடம் புனிதமடைஞ்சு உங்கள் வீடு பர்ஃபெக்டாக தெய்வீகத்தன்மையாக மாறும். இது நான் நிறைய கிளைண்ட்டுக்கு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர்த்துக்கு மேலே பலனடைஞ்சு நிறைய பேர் நன்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. நிச்சயமாக இந்த பரிகாரம் எளிய பரிகாரம், நிரந்தர வெற்றி, பெரிய செலவில்லாத பரிகாரம்.
இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.